ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு கணக்கீடு பண்ணுவோம். 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இதில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார். முதல்ல வரவர்களுக்கு முதல் முன்னுரிமைங்கிற விதத்தில் முதல்ல வரவங்க 27/10/2025 மாலை 4:30 மணி அளவில் சூரசம்ஹாரத்திற்கு சுவாமி எழுந்தருளல் நடைபெறும். அன்றைக்கு வந்து திருச்செந்தூர் கோவில் கடற்கரையினுடைய அந்த பகுதியில் வந்து சூரசம்ஹாரம் இயல்பாக நடைபெறக்கூடிய பகுதிகளில் முழுமையான அந்த திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. எப்பொழுதும் போல சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இதில் கலந்து கொள்வார்கள் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அவர்களுக்கான குடிநீர் வசதி, பொது சுகாதார வசதி மற்றும் இருக்கக்கூடிய கூட்ட ஒருங்கிணைப்புக்கான ஒருங்கிணைப்பு வசதி, பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக போக்குவரத்து வசதிகள், போக்குவரத்து கழகத்தினுடைய போக்குவரத்து வசதிகள், கடலில் குதிக்கும் பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அதுக்கான அந்த படகுகளில் நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் வந்து அதுக்கான ரோந்து பணிகள் மற்றும் வரக்கூடிய பக்தர்களுடைய செல்போன் இதெல்லாம் முழுமையாக செயல்படுவதற்கான சிறப்பு செல்போன் தற்காலிக கோபுரங்கள் அமைத்தல், தீத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தீயணைப்புத்துறையின் மூலமாக தீத்தடுப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்தல், இது போன்ற பல்வேறு வசதிகளை வந்து ஏற்பாடு செய்ய உள்ளோம். 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இதில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். போக்குவரத்து தற்காலிக பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதிலும் வந்து மக்களுடைய வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். ஸோ இது போன்ற எல்லா துறைகளினுடைய ஒரு முழு ஒத்துழைப்போடு வரக்கூடிய இந்த சூரசம்ஹார சஷ்டி திருவிழா வந்து ஒரு முழு உற்சாகத்துடனும் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் சிறப்புற நடத்தப்படும். கடல்ல புனித நீராடுறதுக்கான கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்கா? நம்ம அந்த ஏரியாவில் எவ்வளவு தூரம் வரையும் பக்தர்கள் செல்லலாம் என்பதற்கான பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு அந்த பக்கம் வந்து பக்தர்கள் போகக்கூடாது என்பதை வந்து அறிவுரை சொல்வதற்காகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காகவும் நம்ம வந்து 5 போட்டு ப்ளஸ் அதுக்கான நீச்சல் வீரர்கள் எல்லாம் பணியில் ஏற்படுத்துவோம். இயல்பாக நம்ம வந்து சஷ்டி வந்து உள்ளூர் விடுமுறை நாள் தான் அது. அப்போ அந்த நாட்களில் உள்ளூர் விடுமுறை இருக்கும். இப்போதைக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து வர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஊர்களிலும் சேர்த்து மொத்தமாக ஒரு 400க்கும் மேற்பட்ட பஸ்கள் வந்து மொத்தமாக வந்து சேர்க்கும். எல்லா ரூட்லேருந்தும் 50-60க்கும் மேற்பட்ட பஸ்கள் வந்து இயக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு 400 பஸ்களுக்கு மேலே சிறப்பு பேருந்துகள் நமக்கு வந்து 15க்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் இருக்குது. ஸோ அதில் முதல்ல வரவர்களுக்கு முதல் முன்னுரிமைங்கிற விதத்தில் முதல்ல வரவங்க பார்க்கிங்கை ஃபில்லப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட நம்ம குடமுழுக்கு சமயத்தில் 20க்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு பார்க்கிங் மட்டும் குறைஞ்சிருக்கு. மற்றபடி 19 பார்க்கிங் வசதிகள் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து வரக்கூடிய கார்களை எல்லாம் நிறுத்திக்கொள்ளறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் புதிய இதெல்லாம் கிடையாது. சிறப்பு ரயில்கள் எதுவும் ஏற்பாடு பண்ணிடுறோம். சிறப்பு ரயில்கள் தென்னக ரயில்வேக்கு வந்து நம்ம லெட்டர் வைப்போம். அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பக்தர்கள் தங்குவதற்கான கட்டுப்பாடு விதிமுறைகள் எதுவும் இருக்கிறது. இயல்பான நடைமுறை தான். எப்போ வந்து முதல் நாள் எப்பொழுது தங்குறாங்களோ அடுத்த நாள் அதுக்கான செக் அவுட் டயத்துக்குள்ள அவங்க இயல்பாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு கணக்கீடு பண்ணுவோம். இந்த ஆண்டு அதே அளவுக்கு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம்.